நம்ம வந்து இந்த பழக்கங்கள் நிறைய பேர் சந்தனம் வந்து இப்படி வச்சுட்டுருக்கேன், விபூதி பத்தலைன்னா இப்படி வச்சுட்டுருக்கேன், எப்படி சார் நான் வந்து பொட்டு இப்படி தான் வைக்கலாமா வைக்கப்படாதா, இப்படி நிறைய பேர் கேட்குற வழக்கங்கள் இருக்குது. தாராளமாக வைக்கலாம். நானே பார்த்துட்டேன் அப்படின்னா பூஜை பண்ணும்போது காலை நேரங்களில் எப்பவுமே நம்ம வந்து சந்தனம் வைக்கிறது கோபி சந்தனமாக வைக்கணும். இந்த கோபி சந்தனம் நான் நெத்தியில் வச்சுருக்க மத்தியில் இந்த கோபி சந்தனமாக வைக்கிறது ரொம்ப விசேஷம். மத்தியான நேரத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா விபூதி திருப்புன்றம்னு சொல்லுவாள். இந்த 3 விரல்களில் அதாவது விபூதி எடுத்துட்டு அந்த விபூதியை நம்ம சிவநாமத்தை சொல்லி கைகள்லாம் இட்டுண்டு அதுக்கப்புறம் நெற்றியில் இப்படி நம்ம இட்டுக்கிறது. நெற்றியில் இடும் பொழுது தலையை மேல் நோக்கனை வச்சு இடணும். இல்லைன்னா நமக்கு மந்திரம் தெரியாது. சிவசிவாங்கிற மந்திரம் திரையம்பகம் ஜாமகேஷ் வந்து மந்திரம் சொல்லிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி விபூதியை நம்ம நெற்றி நிறையா இட்டுக்கிறது விசேஷமான பலன். நான் சாதாரணமாக விபூதி இப்படி வைப்பேன் சார், அப்படி வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக வைக்கலாம். அதே மாதிரி குங்குமத்தை பெருசாக ரவுண்டாக வைக்கிறேன் சார், நான் வந்து குங்குமத்தை வைக்கும் பொழுது எல்லோரும் கிண்டல் கேலி பண்ணுவான், ஆனால் குங்குமத்தை வச்சா தான் எனக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்துருக்கு, அப்படி நான் வைக்கலாமா? அம்பாள் உபாசனை பண்ணுறவாளுக்கு பூரா அந்த குங்குமம்னா ரொம்ப பிடிக்கும். குங்கும ஸ்மெல்லு, குங்குமமுடைய அந்த வச்சுக்கிறது, அந்த குங்கும பிரசாதத்தை கையில் வச்சுக்கிறது, அது அவளுக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்துருக்கு. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், ஏதாவது அம்பாள் பிடிக்குமான்னு. எனக்கு அம்பாள் உபாசனைனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாள். அம்பாள் உபாசனை கொண்டவாளுக்கு இந்த வளையல்னால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போ எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அதனுடைய சாராம்சம், அந்த தெய்வத்தினுடைய சாராம்சம் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். நீங்கள் சபரிமலைக்கு போகிறவாளுக்கு பூரா இந்த சந்தனம்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தனக்குறி வச்சுருப்பா, ரொம்ப பிடிக்கிறதா இருந்துட்டுருப்பா. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நான் மாந்திரீகத்துக்கும் போகல, ஆனால் நான் இந்த அகோர தெய்வத்தை வணங்குறேன்னா அந்த கருப்பு நிறத்தில் வைக்கக்கூடிய பொட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோம ரக்ஷையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களாம் இந்த கருப்பு நிற பொட்டை வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த ஹோம ரக்ஷை, ஏன்னா அந்த ஹோமத்தில் பண்ண ரக்ஷை எடுத்து தினந்தோறும் வச்சுக்கக்கூடியவா இருந்துட்டுருப்பா. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து விபூதி, சிவபக்தி கொண்டவர்கள் பூரா விபூதி வைக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். நெத்தி வந்து திருநீற்று நெற்றி இல்லாத நெற்றி பால்னு சொல்லுவாள். அப்போ எப்போவுமே திருநீர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். காலையில் சந்தனமும் சாயந்தரம் விபூதியும் வைக்கணும். குழந்தைகளுக்கு கை கால் முகங்களை கழுவி டெய்லி சாயந்தரம் விபூதியை வைத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுவாமியை நமஸ்காரம் பண்ண சொல்லணும். காலையில் சந்தனம் வச்சு ஒரு 10 நிமிஷம் நமஸ்காரம் பண்ண சொல்லணும். இப்படி நம்ம ரெகுலராக இந்த நெற்றியில் வைக்கக்கூடிய திருநீர், நெற்றியில் வைக்கக்கூடிய சந்தனம், நம்ம வைக்கக்கூடிய சந்தனம் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் நம்மளுடைய பக்தியையும் நம்மளுடைய அடுத்த விஷயத்தையும், அதாவது அடுத்த விஷயம்னா நம்ம என்ன எதிர்நோக்கி போகிறோமோ அதற்கு ப்ரீ ப்ரிப்பேர்னு சொல்லுவாங்க, அதற்கு ஒரு காரணமாக இருக்கும். நம்ம காலையில் போய் நல்ல சுவாமியை வழிபட்டு நெத்தி நிறையா சந்தனத்தை வைத்துக்கொண்டு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டின்னு அந்த காரியத்தை போகும், மன ஒரு அமைதியில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காரியம் வெற்றி ஆகும். ஆக இன்றைய தினத்தில் இந்த சந்தனம் வைக்கக்கூடிய முறைகள், இப்படி சந்தனம் வச்சா நல்லதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கருப்பு ரக்ஷை வைக்கிறது சிறப்பை பற்றி நம்ம பார்த்தோம்.